நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியடைந்த திமுக, தேமுதிக மற்றும் மதிமுக கட்சிகள் தோல்வி பயம் காரணமாக மக்களை சந்திக்க அஞ்சி உள்ளாட்சி தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில், கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து வந்த திமுகவும் மறைமுக ஆதரவு அளிப்பதாக பிரபல தமிழ் நாளிதழ் கருத்து படம் வெளியிட்டுள்ளது. பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவோடு தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவை தேர்தலில் எதிர்க்கும் கட்சியினர் காணாமல் போய்விடுவர் என்பதை தனது கேலி சித்திரத்தின் மூலம் பிரபல தமிழ் நாளிதழ் சூசகமாக செய்தி வெளியிட்டுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடனும் 40ம் நமதே என்ற வெற்றி முழக்கத்துடனும் வளமான வல்லரசு, வலிமையான நல்லரசு என்ற உன்னத லட்சியத்துடனும் கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மிகுந்த ஆர்வத்துடன் அலை கடலென திரண்டு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். இந்தியாவிற்கே முன்னோடியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள், முதலமைச்சரின் ஆற்றல், செயல்திறன் மிகுந்த நிர்வாகம் ஆகியவற்றால் தமிழக மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்து இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தந்தனர். கருணாநிதியின் குடும்ப கட்சியாக மாறிப்போன திமுக, நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக மற்றும் மதிமுக கட்சிகள் இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தன. காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு விவகாரங்களில் தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த கருணாநிதிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை தந்து மக்கள் சரியான பாடம் கற்பித்தனர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளை குவித்து தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு தனிப்பெரும் தலைவராக விளங்கி தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர் வெற்றிகளை ஈட்டி வருகிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த திமுக, தேமுதிக மற்றும் மதிமுக கட்சிகளில் தோல்வி பயம் காரணமாக மக்களை சந்திக்க அஞ்சி உள்ளாட்சி தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில், கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து வந்த திமுகவும் மறைமுக ஆதரவு அளிப்பதாக தமிழ் நாளிதழ் தினமலர் கருத்து படம் வெளியிட்டுள்ளது. தமிழர்களின் மனங்களிலும் தமிழகத்திலும் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு உள்ளாட்சி இடைத்தேர்தலிலும் வரலாற்றில் பதிவு செய்யும் வெற்றிகளை ஈட்டப் போகும் நிலையில், மக்களின் ஆதரவையும் அவர்களது நம்பிக்கையையும் இழந்து நிற்கும் கட்சிகள் பலவீனத்தோடு களமிறங்குவதாக பொருள்படும் சூசக செய்தியையும் அந்த கருத்து படம் வெளியிட்டுள்ளது.